சிவாய நம. இன்று இருப்பார்க்கு அபாயம் ஒரு காலும் இல்லை. நம்ம திருவாசகத்தில் 5வது பகுதியான திருச்சதகத்தில் ஆத்மசுத்தி அப்படின்ற பகுதியில் இருக்கும். அதில் நம்ம பாடல்கள் பார்த்துட்டு வரோம். இப்போ 6வது பாடலை பார்க்கலாம். ஆத்மசுத்தியில் புகுவதாவதும் போதரவில்லதும் பொன்னகர் புகப்போதற்கு உகுவதாவதும் எந்த எம்பிரான் எண்ணெய் ஆண்டவன் கழற்கு அன்பு நெகுவதாவதும் நித்தலும் அமுதொடு தேனோடு பால் கட்டி மிகுவதாவதும் இன்று எனின் மற்ற இதற்கு என் செய்கேன் வினையேனே அப்படின்னு பாடுறார். அதாவது சிவாயுஜ்யம் அப்படின்றது பரமார்த்திக பெருநிலைன்னு அழைக்கப்படுறது. அன்பரால் அடைய பெறுவதா இருக்குது. பின்ன அது ஒரு பொழுதும் இழக்கக்கூடியதில்லை. அது அவ்வளவு பெறுதற்கு ஒரு அரிதான பொருள். அதை அடையிறதுக்கு உலகப்பற்று நீங்கணும். என் தந்தை எம் தலைவன் என்னை ஆட்கொண்ட இறைவன் திருவடியில் அன்பு வச்சு உருகணும். அப்படி செய்வதன் விளைவாக பேரானந்தம் மேலும் மேலும் வளரணும். ஆனால் அத்தகைய அருள் பேர்கள் எனக்கு இல்லாது போனது என் வினையின் விளைவு தான். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு என் வினை எனக்கு இடம் கொடுக்கலையே அப்படின்னு நொந்துக்கிறார் மாணிக்கவாசகர். அப்போ உலகப்பற்று நீங்கிறது தான் சித்த சுத்தி பெறத்துக்கு ஒரு சிறந்த உபாயம் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறார் தன்னுடைய எத்தனையோ வியாக்கியானங்களில் மாணிக்கவாசகர். அடுத்த பாடல் வினை என்போல் உடையார் பிறரார் உடையான் அடிநாயேனை தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று மற்ற அதனாலே முனைவன் பாதம் நல்மலர் பிரிந்திருந்தும் நான் முட்டிலேன் தலை கீரேன் இணையன் பாவனை இரும்பு கல்மணம் செவி இன்னது என்று அறியேனே அப்படிங்கிறார். தன்னுடைய மனசையே திட்டிக்கிறார் கல்மணம்னுட்டு. என்னை போல் கொடிய வினையால் யாருமே இருக்க முடியாது போல் இருக்கே. அதை முன்னிட்டு என்னை பிரித்து வைக்கிறது இறைவனுடைய திருவருள் நோக்கம் இல்லைன்னு எனக்கு நன்னா தெரியும். என் வினையின் விளைவாக ஆதி பகவான்கிட்டேருந்து நானே பிரிஞ்சிருக்கேன். அது குறித்து வருந்தி நான் தலையில் மோதிக்கலை, அதை பிளக்கவும் முயலலை. ஏன்னா எனக்கு அந்தளவு அதில் ஆர்வாரம் பண்ண எனக்கு தெரியல. அது எவ்வளோ தூரிய வீரியமானதுன்றது எனக்கு புரியலை. இரும்பு போல் நான் உணர்ச்சி இல்லாதவனாக இருந்திருக்கேன். என் மனசு கல். இனி காது எத்தகையதுன்னு எனக்கே தெரியல. இன்னது என்று அறியேனேன்னுட்டு தன்னுடைய அவயவங்களில் ஒன்றொன்னா இப்படி இறைவனை நாடலியேன்னுட்டு நொந்துக்கிறார் மாணிக்கவாசகர். அடுத்த பாடல் ஏனை யாவரும் எய்திடல் உற்று மற்ற இன்னது என்று அறியாத தேனை ஆண் நெய்யை கரும்பின் இன் தேரலை சிவனை என் சிவலோக கோணை மானன நோக்கி தன் கூரனை குறுகிலேன் நெடும் காலம் ஊனையான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதேங்கிறார். சிவனுடைய பக்தர்களாக இல்லாத வாளுக்கு சிவஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படின்றது பிடிபடாது. அவனை நாடுறவாளுக்கு தேன் பசு நெய் கரும்பஞ்சாறு போல் அந்த சிவானந்தம் அதிகரிக்கும். தினத்துக்கு தினம் அதிகரிக்கும். அவன் மங்களத்தை உண்டு பண்ணுறவன். சிவலோகத்துக்கு இறைவன். மானின் பார்வை போல நோக்கூடிய உமாதேவியாரனுடைய வலப்பாகத்தில் இருக்கிறவன். அந்த பெம்மானை நான் பக்தி பூண்டு அணுகலை. அதுக்கு மாறா உடலை ஓம்புதல்லையே நான் கண்ணும் கருத்துமாக இருந்துட்டேனே. இப்படி செய்கிறத விட நான் செத்து ஒழியறதே மேல். அதாவது ஒரு மேலான செயலை தான் செய்யலையேன்றதுக்கு விதவிதமாக நொந்துக்கிறார் மாணிக்கவாசகர். அடுத்த பாடல் ஓய்விலாதன உவமனில் இறந்தன ஒன்மலர் தாழ் தந்து நாயில் ஆகிய குளத்தினும் கடைப்படும் என்னை நல்நெறி காட்டி தாயில் ஆகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனிகாணேன் தீயில் வீழ்கிலேன் தின்வரை உருள்கிலேன் செழும் கடல் புகுவேனே. அப்போது அழிவில்லாதவைகளும் ஒப்புவமை இல்லாதவைகளும் ஞான ஒளி வீசுகிற தாமரை போன்ற ஓன் திருவடியாகளை இறைவன் எனக்கு கொடுத்து அருளினான். அவனே நாட்கொண்டான். குளத்தில் நாயினும் கடப்பட்ட எனக்கு ஞான நெறிய கொடுத்தான். தாயின் உள்ளம் வச்சுண்டு என்னை ஆண்டு அருளினான். அவனை ஓயாத காண ஒரு பெறாமையை முன்னிட்டு இவ்வளவு நான் பார்க்காம இருந்துட்டேனேன்னுட்டு நான் தீயில விழுந்தோ செங்குத்தான மலையிலிருந்து உருண்டோ
தீயில் வீழ்கிலேன் தின்வரை உருள்கிலேன். அப்படி மலையிலேருந்து உருளுந்தோ ஆழ்கடலில் மூழ்கியோ உயிர் துறவாதிருக்கேனே, அந்தோ செழும் கடல் புகுவேனே. இப்படி எந்த விதத்துலையும் என் உயிரை நான் மாச்சிக்கலையே, இப்படி நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேனே, அபச்சாரம் பண்ணியிருக்கேனேன்னு நான் மாச்சிக்கலையேன்னு நொந்துக்கிறார் சுவாமி. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.